ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை 16/8/2026. ஸோ ஒரு போர்டில் மட்டும் நம்மளுக்கு ஆல் போர்டு, மற்ற 2 நம்மளுக்கு ஆல் போர்டு இல்லாட்டாலும் நல்ல வின்னிங்கை கண்டினியூஸாக கொடுத்துருந்துச்சி. இப்போ நம்ம 1pmக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 1pm உடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 5ன்னு கொடுத்துருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 758ன்னு சொல்லிட்டு அடித்த நம்பரே திருப்பி அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே வந்து டபுளில் 58 அதிகமாக பிடிச்சிருந்தோம். 588 558 சொல்லிட்டு. ஸோ பிசி ரெண்டுலேயுமே நல்லா நின்றுச்சு. அதே மாதிரி இங்கே 581 சொல்லிட்டு நின்றுச்சு. ஸோ ஆல் போர்ட்லேயும் நம்மளுக்கு வந்து 5 ஹிட்டாக இருந்ததுனால நம்மளுக்கு 1pmலேயே நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி. சுற்றி வின்னிங் கிடச்சிருந்துச்சி நண்பா. ஏன்னா நம்ம வந்து 588 இதை நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தேன் அதிகப்படியாக. அதனால் நம்மளுக்கு 1pmல நல்ல வின்னிங் இருந்துச்சு. ஸோ 6pm பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டில் நம்பர்ஸ் கிடைக்கட்டாலும் நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்துச்சு நண்பா. இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 704 அடிச்சிருந்தாங்க. ஸோ ஆல் போர்டில் நம்பர் இல்லை, ஆனால் இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்தது 703ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ 704க்கும் 703க்கும் ஒரு நம்பர் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸில் தான் நம்ம கோட்டையை விட்டுருந்துருக்கோம். இங்கே ஆல் போர்டு இல்லாதனால நம்மளுக்கு 6pm போயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு பிசியும் சி போர்டும் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய 8pm சேம் தான். ஸோ 8pm உடைய ரிசல்ட் படி நம்மளுக்கு கேம் டபுள் 711. ஸோ 60 அல்லது 60ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு கிடைக்கல, ஆனால் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம டபுளில் வந்து 2 நம்பர்ஸ் அதிகப்படியாக கவர் பண்ணியிருந்தோம். அது என்னடா 707 700. ஸோ ஃபார்மெட் கரெக்டு தான், ஏசி ஃபார்மெட். அதாவது பிசியை வச்சு நம்ம வந்து ஏசியில் 7 வச்சு எடுத்திருந்தோம். ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டு இருந்தாலும் நம்மளுக்கு டச் இல்லாதனால நம்மளுக்கு மிஸ்ஸிங். இல்லைனா இது 711 இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸ்ட்ரைட் ஃபார்மெட் படி. ஸோ நேற்றுக்கு நல்ல வின்னிங் தான் நண்பா. அதிலே நம்மளுக்கு 1pm தான் நல்ல வின்னிங், அதிகப்படியான வின்னிங்கில் கிடச்சிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை 16/8/2026. வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமை 17/8/2026 1pm 6pm அதோட 8pm சொல்லிட்டு 3 ஷோக்குமே கெஸ்ஸிங் ஒன்று இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட் படி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 3 ஷோக்குமே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டுக்கும் சரி, ஏபிசி போர்டுக்கும் சரி. கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 1pmக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 1pm ஆல் போர்டு 1pm ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. 1 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து 758ன்னு சொல்லிட்டு அடித்த நம்பர் அடிச்சிருந்ததுனால 758 ஃபார்வர்டு படி நம்மளுக்கு 185 812 916 926 127 452 160. ஸோ 1pm பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கூடுதலாக ஒரு நம்பர் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ 6 நம்பராக இந்த ட்ராவில் கிடச்சிருக்கு. இப்போ டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது 8ன்னு இருக்குது. கேம் டபுளாக இருந்தால் 0 அல்லது 8 வரலாம். ஸோ 1ஐயும் 2ஐயும் வச்சு நம்மளுக்கு ஏதாவது கவர் ஆகுதான்னு பார்ப்போம். 8 விட 1 கவர் ஆகுது. நேற்றுக்கு நம்மளுக்கு ஈவினிங்கில் வந்து 711 அடிச்சிருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு நேற்றுக்கு 1pm பொறுத்த வரைக்கும் 758ன்னு அடிச்சிருந்தாங்க. அப்போ 8 முன்னாடி கொண்டு வந்துடலாம். 8ங்கிறது ஒரு நம்பர். அப்போ வந்து 8 நேற்றுக்கு சி போர்டில் மட்டும்தான் 8 அடிச்சு தராங்க. அதனால் இந்த இடத்துல 8க்கு பதிலாக 1. ஸோ 2 இடத்த இங்கிட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நம்ம இந்த நம்பரை வச்சிடலாம். அப்போ 881. அடுத்த நம்பர் கவர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 2 வச்சு 4 5 வச்சு சான்ஸ் இருக்குது. 5 வச்சு அடிக்கிறதா இருந்தால் சேம் தான். நேற்றுக்கு நம்ம கொடுத்தோம்ல 885. ஆனால் 885 நம்மளுடைய ஆல் போர்டில் வந்து 1 அல்லது 2ன்னு இருக்குது. அப்போ 885 வந்து நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதை நம்ம வந்து நம்ம டச் இல்லாதனால இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம மிடில் 5 இருக்கிறதுனால, அதாவது பி போர்டில் 5 இருக்குது.
நேற்றுக்கு 7-5-8ங்கிறதுனால பி போர்டில் நம்மளுக்கு 5 இருக்குது. அப்போ 5 நகர்த்திட்டோம்னா நம்மளுக்கு 5-1-5க்கு சான்ஸ் இருக்குது. 5-1-5ன்னு அடிக்கலாம். அடுத்தபடியாக 2 கொண்டு வரதா இருந்தால் 9ஓட நம்ம கொண்டு வரணும். அப்போ 9 இதுக்கு முன்னாடி ஏ போர்டில் அடிச்சிருக்காங்க. அப்போ 2 9ல் வச்சுட்டு மித்த பிசியை வந்து நம்ம 9ஆக மாற்றிடலாம். 299 அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ டபுள் போதும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம்னு. 2 தடவை 00 அடிச்சிருக்காங்க நண்பா. அதனால் ஒரு தடவை நம்மளுக்கு வந்து 0 ஒரு தடவை வரணும். அப்போ இங்கே நம்ம வந்து 1 எடுத்துருக்கோம், 1-1-0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 4 டபுள் போதும் நண்பா. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்மட் படி நம்ம வந்து எது அதிகப்படியான சான்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம கை வச்சுருக்கோம். ஒருவேளை இதுவே உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஆல்போர்டுக்கு ஒரு நம்பர், 3 டிஜிட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃபார்மெட்லேருந்து டேரெக்டாக எடுக்கிறதுனால நம்பர் சில நேரத்துக்கு கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு கூடி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஆனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் லைக் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 6 PM பார்ப்போம். 6 PM ஆல்போர்ட். 6 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 7 அல்லது 4, 7 அல்லது 4. ஏன்னா நேற்றுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 704, 0க்கு வேல்யூ இல்லை, அதனால் 74 தூக்கியிருக்கோம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 704ங்கிறதுனால 704 ஃபார்மெட் படி கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 9 அல்லது 8க்கு டபுள் சான்ஸ். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். 725, 714, 478, 450, 783. ஸோ 5 நம்பர்ஸ் கிடச்சிருச்சு, போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இன்னும் குறுக்கு மறுக்காக எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்பர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவும் வேண்டாம். ஸோ டபுள் மட்டும் பார்த்துடலாம். டபுளை பொறுத்த வரைக்கும் 2க்கு சான்சஸ் இருக்குது. 2லேருந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. 4-7க்கும் சான்ஸ். அடித்த நம்பருக்குள்ளேயே அடிப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஸோ 7-4-4, 4-7-7, 4-1-1, 7-2-2. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நண்பா. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 8 PMக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். 8 PM ஆல்போர்ட். 8 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 0ன்னு எடுத்திருக்கோம். 5 அல்லது 0, 5 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து 7-1-1. ஸோ கேம் டபுள் எடுத்திருக்காங்க. ஸோ 7-1-1 ஃபார்மேட் படி 6-4 கேம் டபுளாக இருந்தால் 6 அல்லது 4 வரலாம். இப்போ 5ஐயும் 0 வச்சு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 2-6-5, 9-0, 9-5, 3-6-0, 1-0, 1-5. ஸோ கேம் டபுளாக இருந்துச்சுன்னா
355 அல்லது 330. 909 606 655. ஸோ அவ்வளோதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங். இங்கேயும் நம்மளுக்கு 8 PM நம்பர்ஸ் கூடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டேரெக்டாக ஃபார்மெட்லேருந்து எடுக்கிறதுனால நம்பர் கூட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நண்பா. எதுவுமே எழுதி வச்சு எடுக்கலை, நம்ம டேரெக்டாக ஃபார்மெட்லேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கைப்போன போக்கில் எழுதிக்கிட்டு தான் இருப்போம். எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை ஃபுல்லாத்தையும். ஸோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எடுக்கிறதா இருந்தால் லோ சான்ஸில் உள்ள ஒரு சில நம்பர்ஸ் எடுக்கலாம், வேண்டாம். இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நண்பா. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்பர்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்ட நம்ம வீடியோ போடட்டாலும் ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர், 3 டிஜிட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இவ்வளோ தான் இந்த ட்ராவுடைய கெஸிங் நண்பா. இன்றைக்கி திங்கக்கிழமை 17/8/2026 கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.